கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சபையை அந்த கண்ணியத்தோடு நடத்துகிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ திமுக எதிர்கட்சி ஆனது பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த சபையில் பார்த்தீங்கன்னா கூச்சலும் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த தாவேக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அது இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக ஜெயலலிதாவை இவங்க எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, விஜயகாந்தை என்ன பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். விஜயையும் அவர்கள் திமுக ஒரு மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. இவர்களை எப்படி சமாளித்து வெளில போகிறார் விஜய் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒரு கேள்வி. இந்த ஆவடி பக்கத்தில் 2 பேர் ஃபீஸ் கேரியர் திருடிட்டு போகிறானுங்க. அது உண்மையிலே இவங்களே செட்டப் பண்ணி அப்படி ஒரு வீடியோ எடுத்தாங்களா இல்லை உண்மையிலே திருநாங்களாங்கிறது தெரியல. ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சம் அது ஒரு இடத்துக்கு தான் பொருந்தும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பவர் கட் ஆகிறதுக்கு இது காரணம் இல்லை. 2021 எடப்பாடி பழனிசாமி பதவி போய் ஸ்டாலின் முதல்வராகிறாரு. செந்தில் பாலாஜி தான் மின்துறை அமைச்சர். அப்போ என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி மின்வெட்டு மின்சார ஒயர்களை அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னார் செந்தில் பாலாஜி. ஏன் 6 மாதத்துக்கு அப்புறம் அணில் கடிக்கிறத விட்டுச்சு? அணிலுக்கு வயிறு நிரம்பிடுச்சா என்ன? பட் இன்னும் எல்லாத்துக்கும் மேலே தாவேக்காங்கிறது ஒரு புதிதாக பொறுப்பேற்ற ஒரு அரசு. அதனால் இப்போ அவங்க இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கே அவங்களுக்கு டேக்ஸ் அப் டைம். ஸோ அது வரைக்கும் அவர்களை அனுமதிப்பது தான் சரி. கலர்காடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பிஸ்மி சார் இணைந்திருக்காரு. நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பார் சார். அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதை எல்லாருமே பார்த்தோம். இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அதையே ரீக்ரியேட் பண்ணி அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுதான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவாலயத்திலேருந்து வெளியில் வர்றாரு. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அப்போ தான் காங்கிரஸ் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அவர் வெளியில் வர்றாரு. அப்போ தூரத்தில் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்து இப்படி ஒரு கை காட்டுறாரு. அதனுடைய அர்த்தம், நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னா, காங்கிரஸோட திமுகவுடைய தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அதுக்குள்ளார இருந்த இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கிறதற்கான ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது. ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ திமுக கூட்டணியை இறுதி பண்ணதுனால தாவேகாவே க்ளோஸ் பண்ணிட்டோம், தாவேகாவுடைய எண்ணம் நிறைவேறாது. ஸோ அந்த சென்ஸில் அப்படி அவர் கையை காட்டினார். அன்னைக்கு அது ஒரு பேசு பொருளாக மாறினது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இருக்கையில் இருந்து கொண்டு முதலமைச்சர் விஜய் அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணது இருக்குல்ல, அது ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை, ஒரு சரியான விஷயமும் இல்லை, ஒரு தவறான செயலாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வெளியே அப்படி ஒரு விஷயத்தை, ஒரு செய்கையை காட்டுறாரு. அது ஒரு பெரிய தவறான விஷயம் கிடையாது. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே அதை செஞ்சால் அது நிச்சயமாக சரியான விஷயம் இல்லை. இன்றைக்கு விஜய் செய்தது அப்படிப்பட்ட ஒரு செயல் தான். அதை அவர் தவிர்த்து இருக்கணும். இன்னொன்று, விஜய்க்கு நம்ம பண்ணுறது தவறு என்று தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ அரசியலுக்கே ஒரு புதுசு. இப்போ தான் அவர் சட்டமன்றத்துக்குள்ளேயே போயிருக்காரு. அந்த சட்டமன்றத்தினுடைய கண்ணியம், மாண்பு இதெல்லாம் நிச்சயமாக அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு மர சோபாவில் சாஞ்சி உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அந்த முதலமைச்சர் இருக்கை. ஆனால் அந்த இருக்கையில் தான் காமராஜரும் அண்ணாவும் அமர்ந்த இருக்கை. அதற்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குங்கிறதுலாம் அவருக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் இப்படி ஒரு செய்கையை அவர் செஞ்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே சபாநாயகர் அதற்கு அனுமதி கொடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுக்குது. என்ன காரணம்னா, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். சட்டமன்றத்துக்குள்ளே என்ன நடக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. இன்றைக்கி தானே சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையாக ஒளிபரப்பப்படுது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான ஒரு கிளிப்ஸ் மட்டும்தான் தொலைக்காட்சிகள்லேயே வரும். அதனால் விஜய்க்கும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைய சபாநாயகர் JCT பிரபாகர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்போ சபையில் எதெல்லாம் அனுமதிக்கலாம், எதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக ஒரு முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி சினிமா பாணியில் ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்துறது இருக்குல்ல,
அது வந்து நிச்சயமாக வந்து சட்டமன்றத்தில் செய்யக்கூடாத விஷயம். அதுக்கு சட்டமன்ற சபாநாயகர் வந்து அனுமதி கொடுத்து அதை முதலமைச்சர் செய்தது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதுதான் உண்மை. சார் இப்போ வந்து அவர் அனுமதி கொடுக்கலன்னா அதை தவிர்த்துருப்பாங்களா சார் இதை? இல்லை, நிச்சயமாக சட்டமன்ற விதிப்படி அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் இன்றைய சபாநாயகரை பார்க்கும்போது அவர் சபாநாயகராக தெரியல, தாவேகாவுடைய ஒரு உறுப்பினராக தான் அவர் நடந்துக்கிறார். பார்த்திங்கன்னா தாவேகா உறுப்பினர்களுக்கும் தாவேகா அமைச்சர்களுக்கும் ஒரு சலுகை காட்டுறாரு. அவருடைய செயல்லே ஒரு பாரபட்சம் தெரியுது. அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சருக்கான அனுமதியில் வந்து ஒரு பெரிய தாராளத்தை கடைபிடிக்கிறார். என்ன அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அனுமதியும் கூட அந்த அடிப்படை கொடுக்கப்பட்டதாக தான் எனக்கு தோணுது. நேற்றுலாம் வந்து பேசலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து கண்டினியூஸாக பேசியிருக்காரு. பேசின பேச்சுக்கு எல்லாரும் வெளியில் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பேசுவது, அதற்கு வந்து முதலமைச்சர் பதில் கொடுப்பதுங்கிறது ஒரு சட்டசபையில் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதே நேரம் முன்னாள் முதல்வர்களுக்கும் இன்றைய முதல்வருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு முதல்வர் விஜய் ஒரு கருத்து சொல்கிறாரு. டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் திமுக அரசு கொள்ளையடித்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த உடனே பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் எந்திரிச்சு அதை அப்போஸ் பண்ணுறாரு. இப்படி ஒரு கருத்து சொன்னீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் எந்திரிக்கிறார். அதுதானே சரியான செயல்பாடாக இருக்க முடியும். ஒரு ஆக்ஷன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே ரியாக்ஷன் இருக்கணும். ஆனால் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அவரை உட்கார வச்சுக்கிட்டு தாவேகாவையும் முதலமைச்சரையும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, நக்கல் அடிக்கிறாரு. அதற்கு வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த நாள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறதுங்கிறது அது எப்படி சரியான விஷயமாக இருக்க முடியும்? இப்போ சோஃபா மாடல்னு ஒரு வார்த்தையை வந்து திமுக தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. சோஃபா மாடல்னால் என்னங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் மேலே அந்த சோஃபா மாடல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போதே புஷ்பா பட பாணியில் சோஃபாவை கொண்டு வந்து இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ புஷ்பா படத்தில் என்னவாக இருந்துச்சு? சோஃபாக்குள்ளே பணத்தை கத்தையாக வச்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது தான். அந்த மாதிரி விசிகாவுக்கும் சிவி சண்முகம் கோஷ்டிக்கும் தாவேகாவினர் பணம் கொடுத்து அவர்களுடைய ஆதரவை தங்கள் பக்கம் திருப்பி கொண்டார்கள்ங்கிறது தான் திமுக வைத்த குற்றச்சாட்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த சோஃபா மாடல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சியில் அமர்ந்த நாளிலிருந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆனால் இதில் பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இதற்கு வந்து சோஃபா மாடல் என்று இந்த குற்றம் சாட்டப்படுவதில் சம்பந்தப்பட்ட விசிகாவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை, அந்த அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களும் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, இவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தாவேகாவினரும் அதுக்கு வந்து அதே ஆரம்பத்தில் ரியாக்ட் பண்ணலை. நேற்று பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து பேசுகிறாரு. ஆனால் முதலமைச்சர் அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் அந்த இடத்துலையே ரியாக்ட் பண்ணணும்ல, அதுதானே சரியான செயல்பாடாக இருக்க முடியும். இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. அதுவும் என்ன சொல்கிறாரு, சோஃபா மாடல்னு சொன்னாங்க, அது என்னான்னு தெரிகிறதுக்கே எனக்கு 2-3 நாள் ஆச்சுங்கிற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அதனால் இது வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக எனக்கு தோணலை. அதுக்கடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சுங்கிறது பெரும்பாலும் எழுதி வைத்ததை படிப்பதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவர் பேசுகிறாரு, அவராக தன்னிச்சையாக பேசுகிறாரு. அதுவும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சினிமா வசனமாக இருக்குது. அது இன்னும் அந்த நான் வந்து ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் இன்னும் வரலை. எனக்கு நம்ம இந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் அரசியல் பேசுகிற மாதிரி தான் சட்டமன்றத்திலும் பேசுகிறாரோன்னு எனக்கு தோணுது. சரி, அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தார், அப்பாவை காணோம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி சார்? நீங்கள் இல்லை, அது என்னென்னா ஸ்டாலினை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், இந்த சட்டமன்றத்தில் ஸ்டாலினை காணும், அதுதான் அவர் சொல்ல வருகிற அந்த கதையின் சாரம்சம். ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சபையை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒருவர் குறித்து இப்படி ஒரு குட்டி கதையும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு குட்டி கதை சொன்னீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு குட்டி கதை சொல்லுவார்ல, இத்தனைக்கும் அவர் சொல்லிட்டார். நீங்கள் அவங்க அப்பாவை நக்கல் அடிக்கிறீங்க, அவர் உங்கள் மனைவியை தொடர்பு படுத்தி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். நல்ல வேளை அதை அவர் சட்டசபையில் சொல்லலை, வெளியில் போய் சொல்கிறாரு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில்
ஒரு மனைவி கணவரை தேடுகிற கதைங்கிற மாதிரி ஏதோ ஒன்று விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து குறித்து அவர் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. இது தேவையில்லையில. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்களெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததா சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்துடுறீங்க. அப்போ அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே தாவேக ஆட்சி காலத்துலேயும் நடக்கணுமா? நீங்கள் வந்து ஒரு நாகரிக அரசியலை நோக்கி நகரணும். அந்த இடத்துல விஜய் மிஸ் ஆகிறாருன்னு எனக்கு தோணுது. சார் இது வந்து சட்டமன்றம் இல்லை, இது வந்து ஒரு சினிமா தியேட்டரு ரீல்ஸ் செய்கிற ஒரு இடம் மாதிரி வந்து டைலாக் பேசிக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி விமர்சனம் செஞ்சுருக்காங்க சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாவேக அரசு மீது வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் திமுக உட்பட பல எதிர்க்கட்சிகள் பார்த்திங்கன்னா தாவேகாவை இது ஒரு மாதிரியான இந்த ரீல்ஸ் போடுறதுல தான் இவங்களுடைய கவனமெல்லாம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறதுல வந்து பயங்கர பேரார்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி பார்த்திங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனை அரசு அலுவலகம்லாம் போய் அவர் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டு அதை ரீல்ஸாக எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் எம்எல்ஏவுடைய இருக்கையில் அமைச்சருடைய ரூமில் வந்து அவருடைய நண்பர்கள் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் மேலே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஒரு தொழிலதிபர்களிடம் வந்து முதலீட்டை ஈர்ப்பதற்கே ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நடக்கிறத வச்சு பார்த்திங்கன்னா இப்போ தாவேகா அரசே பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு காரணம் அவர்களுடைய தவறு 50%. இன்னொரு பக்கம் அதை ஒரு பெரிய அளவில் மிகைப்படுத்தி திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் பகிர்றாங்க. அந்த ரீல்ஸ் போடுவது அப்படிங்கிறது வந்து அது ஏற்புடைய விஷயம் இல்லை. அதை திமுக சுட்டி காட்டுகிற வரை ஓகே தான். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் போய் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையுமே நீங்கள் ஒரு ரீல்ஸாகவும் அங்கே இவர்கள் பேசுகிற எல்லாத்தையும் சினிமா வசனமாகவும் பார்க்குதுங்கிறது ஒரு மிகைப்படுத்திய குற்றச்சாட்டு தான். ஆனால் என்னென்னா இதற்கு இவர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்கள் ஒரு உரிய பதிலடி கொடுக்காமல் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது நேரில் பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அடடா இவர் சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது, அதனால தான் இவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுடும். பட் இன்னும் எல்லாத்துக்கும் மேலே தாவேகாங்கிறது ஒரு புதிதாக பொறுப்பேற்ற ஒரு அரசு. அதனால் இப்போ அவங்க வந்து இந்த சட்டசபையை நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கே அவங்களுக்கு டேக்ஸ் அப் டைம். ஸோ அது வரைக்கும் அவர்களை அனுமதிப்பது தான் சரி. அதே நேரம் திமுக வந்து தன்னுடைய இருப்பையும் காட்டணும். அதனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதா எடுத்துக்கலாம் நம்ம. சார் பன்னீர்செல்வம் கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பிரேமலதா சொன்னதுக்கு பாட்டிலெலாம் வைக்கக்கூடாது, ஏன்னா கோவத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து உள்ளே நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்திருக்கு, அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நடந்திருக்கு. இப்போது அந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டீம் வந்து அவங்கள வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா சார்? இது பற்றி இல்லை, சட்டசபையில் வந்து இந்த மாதிரியான கலாட்டாக்கள் கலையபரங்கள்ங்கிறது காலமாக நாம் பார்ப்பது தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சபையை வந்து நம்ம கரெக்டாக நடத்தணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தணும்னு நினப்பாங்க. அவங்களே எதிர்க்கட்சியாக வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா இந்த சபையை நடத்த விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இப்போ திமுகவே எடுத்துக்கிட்டால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சபையை அந்த கண்ணியத்தோடு நடத்துகிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ திமுக எதிர்க்கட்சி ஆனது பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த சபையில் பார்த்திங்கன்னா கூச்சலும் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த தாவேக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அது இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 அணுகுமுறை. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, எதிர்க்கட்சியாக மாறின பிறகு வேறு மாதிரி இருப்பாங்க. முக்கியமாக ஜெயலலிதாவை இவங்க எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, விஜயகாந்தை என்ன பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அதனால் விஜயையும் அவர்கள் வந்து திமுக வந்து ஒரு மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. இவர்களை எப்படி சமாளித்து வெளில போகிறார் விஜய் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒரு கேள்வி. இந்த ஒரு மாதம் தாவேகாவோட ஆட்சி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் தாவேகாவுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு முழுமையாக நம்ம சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு நற்சான்றிதழை கொடுத்துட முடியாது. பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்க அளவில் இருக்குது. அதே நேரம் மின்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தாவேகா அரசு தோல்வி அடைந்து விட்டது. அதுதான் உண்மை. அதுக்கு அவர்கள் சொல்கிற காரணத்தையும் நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. திமுக காரங்க சதி பண்ணுறாங்க, ஃபீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போகிறாங்க, திமுக காரங்க சதி பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அப்பட்டமான பொய். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் அப்படி நடந்திருக்கலாம். ஏதோ ஆவடி பக்கத்தில் 2 பேர் வந்து ஃபீஸ் கேரியர் திருடிட்டு போகிறானுங்க. அது உண்மையிலே இவங்களே செட்டப் பண்ணி அப்படி ஒரு வீடியோ எடுத்தாங்களா இல்லை உண்மையிலே திருநாங்களாங்கிறது தெரியல.
ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சம் அது ஒரு இடத்துக்கு தான் பொருந்தும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பவர் கட் ஆகிறதுக்கு இது காரணம் இல்லை. அப்போ நிர்வாக தோல்வி தான் முக்கியமான காரணம். நான் பல பேட்டியில் சொல்கிறது தான், ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும்போதும் அந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்றதும் குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனை இருக்கும், குறைந்தது 2 மாதத்துக்கு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, முந்தைய ஆட்சியில் நிலக்கரி இறக்குமதிக்கு வந்து ஒரு டெண்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு பெரிய அளவில் கமிஷன் வாங்கியிருப்பாங்க. புதுசாக ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெண்டர் நிலக்கரி இறக்குமதியில் முந்தைய ஆட்சிக்காரங்க இவ்வளோ ரூபா கமிஷன் வாங்கியிருக்காங்க, அவன் கமிஷன் வாங்கிட்டு நம்ம எதுக்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணணுன்ட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு புதுசாக எனக்கு கமிஷனை கொடு, நான் வந்து உனக்கு டெண்டர் தர்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேரத்தை நடத்துவாங்க. இந்த விஷயங்களெல்லாம் நடந்து முடிவதற்கே ஒரு சில மாதங்கள் ஆகிடும். அந்த கேப்பில் தான் நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்டு மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மின்வெட்டுங்கிற ஒரு விஷயமே நடக்கும். 2021 எடப்பாடி பழனிசாமி பதவி போய் ஸ்டாலின் முதல்வராகிறாரு, செந்தில் பாலாஜி தான் மின்துறை அமைச்சர். அப்போ என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி மின்வெட்டு மின்சார ஒயர்களை அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னார் செந்தில் பாலாஜி. என்ன ஏன் 6 மாதத்துக்கு அப்புறம் அணில் கடிக்கிறத விட்டுச்சு, அணிலுக்கு வயிறு நிரம்பிடுச்சா என்ன? அப்படிலாம் இல்லை. என்னென்னா அந்த காலகட்டத்தில் எடப்பாடி ஆட்சியில் இருந்தவர்கள் கமிஷனை வாங்கிட்டாங்க, அவங்க கமிஷனை வாங்கினதுக்கு நாங்கள் எதுக்கு நிலக்கரி வாங்கினோன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணிவிட்டு இவங்க புதுசாக பேரம் பேசி கட்டிங் எல்லாம் படிந்த பிறகு இவங்க ஒரு டெண்டர் கொடுத்து அதுக்கப்புறமா நிலக்கரி இறக்குமதி ஆகிறதுக்கு சில மாதங்கள் ஆனது. ஸோ அந்த மாதிரி தான் தாவேக ஆட்சியிலும் நடக்குது, அதுதான் உண்மை. இதனால் ஏற்பட்ட மின்வெட்டுங்கிறது இன்றைக்கி தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயராக மாறி இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக இருந்தாலும் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பதால் அவங்களால பெருசாக செயல்பட முடியலை, செயல்பட தெரியலை. ஸோ இவர்களெல்லாம் அரசியல் அனுபவத்தோடு இந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கு சில மாதங்கள் ஆகும். ஸோ அது வரைக்கும் தாவேக அரசுங்கிறது இப்படி தான் இருக்கும், ஒரு சவளப்பிள்ளையினுடைய நடை மாதிரி தான் தாவேகாவுடைய ஆட்சியும் இருக்கும். இப்போ இந்த டிவிகேவோட மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சட்டமன்றத்துக்கு புதுசு, இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இல்லை, தாவேகா அமைச்சர்களில் பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் தவிர வேறு யாரும் அதிகம் பேசுவதாக தெரியலை. அதுக்கப்புறம் அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் குறித்த குற்றச்சாட்டுங்கிறதுனால அவரும் பேசுகிறாரு. செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் பேசுகிறார். மற்ற அமைச்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முக்கியமாக அங்கே மேகதாது அணையில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது குறித்து யார் பேசணுன்னா நீர்வளத்துறை அமைச்சரான புஷி ஆனந்த் தான் பேசணும். ஆனால் அவர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் ஏதோ எழுதி வச்சதை வந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படித்தான் தாவேகா அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யார் யார் எந்த இலாக்காவுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு பார்த்து அமைச்சர் பதவி கொடுக்காமல், ஸோ இவர் கட்சியில் இருக்காரா நாங்கள் இவருக்கு இந்த பதவி, இவருக்கு ரசிகர் மன்றமா இவருக்கு இந்த பதவிங்கிற அந்த மாதிரி இவர்கள் பதவியை கொடுத்தது கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா கடந்த அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த அமைச்சரவை ஒதுக்கீடுங்கிறது இந்த மாதிரி மனம் போன போக்கில் கொடுப்பாங்க. ஆனால் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கிற தாவேகாவும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள், முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் ராஜ்மோகன் பதில் சொல்கிறாரு. சபாநாயகரும் பாருங்கள், ஒரு விஷயம்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதிலளிப்பார் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உண்மையான முதலமைச்சர் விஜயா ராஜ்மோகனானே ஒரு சந்தேகம் வருது. அதனால் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் தவிர மற்றவர்கள்லாம் இன்னும் சோபிக்கலை, அதுதான் உண்மை. எல்லாரும் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.